கருத்துக்கள் வாழ்வாருமே ஞானத்தில் இயேசுவின் நாமம் எடுத்து சொல்ல சேருமே எல்லார் முன்பிலும் இயேசுவை போற்றிடு போற்றிடுற சகர் திருநாமம் எல்லார் முன்பிலும் இயேசுவை போற்றிடு போற்றிடுற சகர் திருநாமம் நல்லவரே வல்லவரே தியநாதியமெல்லாமே அவரே தியநாதியமெல்லாமே போற்றிடு போற்றிடு வல்லவரே நீ போற்றிடு சத்தியரே சகரே திடு சட்டம் நானாமல் சுவிசேஷ ஜெய கொடி நாடெங்கும் சுவிசேஷ ஜெய கொடி நாடெங்கும். தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்ட நம்முடைய குணங்கள் இந்த தலைப்பில் தான் நான் பேசுவேன் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். நேற்றை கூட நான் அப்படித்தான் நினைத்திருந்தேன். ஆனால் ஆண்டவர் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை. மற்ற நான் செய்ய வேண்டிய 3 அந்த குறிப்புகளில், அதாவது அது பல சமயங்களில் நான் இடையிடையே கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். அதனால் உதாரத்துவ குணம், அமைதல் குணம், உத்தம குணம், இந்த விஷயங்களை குறித்து இங்கேயோ அல்லது சபையிலேயோ தற்பொழுது பேச வேண்டாம் என்று நினைக்கிறேன். யூதா ஒரு காரியத்தை குறித்து எழுத விரும்பினார். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின புத்தகத்தில் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில், பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில். அப்போ சாதாரண கருத்து அவருக்கு இருக்கவில்லை, மிகவும் கருத்துள்ளவனாக இருந்தார். ஆனால் கர்த்தர் அவரை ஆண்டு கொண்டு, இப்பொழுது இதல்லப்பா முக்கியம், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக விசுவாசிகள் தைரியமாய் போராட வேண்டும், நீ அதை பற்றி எழுதினால் போதும் என்று ஆவியானவர் உணர்த்தினார். நினைத்ததை விட்டு கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி இந்த நிருபத்தை எழுதினார் என்று பார்க்கிறோம். அதனால நான் நினைத்த செய்தி ஒன்று, ஆனால் ஆண்டவர் பேச சொன்ன செய்தி வேறொன்று. அதனால அது அவருக்குத்தான் அதில் அந்த செய்தி கொடுக்க சொன்னதுடைய நோக்கம் அறிவார். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், அவசியமான இவைகள் என்று எருசலேமில் கூடியிருந்த அப்போஸ்தலர்கள் மூப்பர்கள் கூட்டத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை பார்க்கலாம். அது என்ன அவசியமானவர்கள் என்று கீழே உள்ள வசனங்கள் சொல்லுகிறது. நான் அந்த காரியத்தை பற்றி பேசவில்லை. ஆனால் அதே சமயத்தில் அவசியமான வேறு சில காரியங்களை குறித்து வேறு வசனங்கள் இருந்து நான் பேச விரும்புகிறேன். இது ரொம்ப அவசியமான காரியம். இதுவரையில் நாம் இதை பற்றி அவ்வளவு ஆழ்ந்து சிந்திக்கவில்லை என்றால், இன்றைக்கு இதை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கிறது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நல்லது, நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது. இந்த அவசியமான இந்த காரியங்களை எந்த காரணத்தை கொண்டும் சபையிலிருந்தோ அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்தோ குடும்பத்திலிருந்தோ அகற்றப்பட நாம் சம்மதிக்கக்கூடாது, அகற்றப்பட நாம் இடம் அளிக்கக்கூடாது.
அதனால் சாதாரணமாக நான் பேசுகிற நிறைய தலைப்புகள் செய்திகள் எல்லாம் ரொம்ப முக்கியம் என்று பலரால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சிலவைகள் தான் அவ்வளவு செய்திகள் சரியில்லாமல் போயிருக்கிறது. அதனால் அவசியமாக உள்ள காரியங்களை ஆழ்ந்து சிந்திக்க ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வாராக. நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் பார்த்தால், எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள், எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது உலக ரீதியில் உள்ள ஆட்களை பற்றி கனம் பண்ண வேண்டும், அவர்களுக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அதே வசனத்தில் தேவ வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாயிற்று. அதற்கு நான் இப்படி சொல்லுவேன், எவரை கனம் பண்ண வேண்டியதோ அவரை கனம் பண்ணுங்கள், எவர்களுக்கு பயப்பட வேண்டுமோ அவர்களுக்கு பயப்படுங்கள். அதோடு 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து, அவங்க நல்ல நோக்கத்தோடு நமக்கு புத்தி சொல்றாங்க, அவர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 காரியங்கள் தேவனுடைய திருச்சபையில் விசுவாசியுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக வேண்டும். யாருக்கு பயப்பட வேண்டுமோ அவர்களுக்கு பயப்பட வேண்டும் ஒட்டுமொத்த சபையாக. யாரை கனம் பண்ண வேண்டுமோ ஒட்டுமொத்த சபையாக அவர்களை கனம் பண்ண வேண்டும். யாரை மதிக்க வேண்டுமோ அவர்களை ஒட்டுமொத்த சபையாக நாம் மதிக்க வேண்டும். இந்த கனம் பண்ணுகிற காரியம், பயப்படுகிற காரியம், மதிக்க வேண்டிய காரியத்தை நாம் இரண்டாந்தரமாக்கினால் அல்லது இவர்களை பற்றி நாம் நடைமுறையில் கொண்டு வர தவறினால் சபையாக இயங்குமா என்பது ஒரு பெரிய கேள்விதான். அது சில வேளைகளில் பேர்கிறிஸ்த சபையை போல மாறலாம், அல்லது பேர் விசுவாசிகள் சபையை போல அதை இயங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் சொல்கிற காரியம் ரொம்ப முக்கியமானது. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீர்கள் என்றால் பயம் தேவை, கனப்படுத்துதல் தேவை, மதித்தல் தேவை. இந்த 3 காரியங்கள் இது அவசியமான இவைகள். அது யார் இடத்துல என்பதை 3 குறிப்புகள் சொல்லும்போது நான் விளக்கமாக சொல்லுகிறேன். இப்பொழுது பயத்தை பற்றி நாம் பார்க்கலாம். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள், எவர்களுக்கு பயப்பட வேண்டுமோ அவர்களுக்கு பயப்படுங்கள். யோசுவா 4ஆம் அதிகாரம் 14 வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், அந்த நாட்களில் கர்த்தர் யோசுவாவை இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். எல்லாருடைய கண்களுக்கு முன்னாலே ஆண்டவர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு பயந்திருந்ததை போல இந்த யோசுவா உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு பயந்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மோசே ஒரு கர்த்தருடைய மனுஷனாயும் கர்த்தருடைய ஜனங்களை நடத்தி கொண்டு போகிற முதல் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவனாய் இருந்ததினாலே அதை அவன் சரியாக செய்ய வேண்டும் என்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவனுக்கு பயந்துதான் ஆக வேண்டும். நாங்கள் எல்லாரும் உமக்கு பயப்பட மாட்டோம்னு சொல்லி சொன்னார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை எப்படி பயமில்லாத ஜீவியம் என்று மோசே கண்டார் என்றால் 40 வருஷம் எப்படி அந்த ஜனங்களை நடத்திட்டு போக முடியும்? உண்மையுள்ள ஜனங்கள், கர்த்தருடைய வாக்கை மீறாத ஜனங்கள், அது அவசியமான காரியம் என்று கண்டார்கள். சரி, அவர் மோசே காலத்தில் செய்தாங்க. இப்போ யோசுவா இப்போத்தான் இளைஞனா அந்த ஊழியத்தில் பொறுப்படுத்திருக்கிறார். அன்றைக்கு பிடிச்ச பயம், அவர் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அதனால தனக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுகிறார்கள், அவசியமான காரியத்தை செய்கிறார்கள் என்று அறிந்த பொழுது மோசேயினுடைய ஸ்தானத்தில் தன்னால் நிற்க முடியாது, சோபிக்க முடியாது என்று நினைத்த யோசுவா அவன் 32 ராஜாக்களை முறியடித்து
7 பலத்த ஜாதிகளை துரத்தி அடித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் அவரவர் கோத்திரத்துக்கு ஏற்றபடி சீட்டு போட்டு அவளுக்கு சுதந்திர வீதங்களை பங்கிட்டு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்பட வேண்டும், எவர்களுக்கு பயப்பட வேண்டுமோ அவர்களுக்கு பயப்பட வேண்டும் என்று சொன்ன காரியத்தை அப்படியே நிறைவேற்றினார்களே. அவசியமான இவைகள். அதோடு எவனுக்கு பயப்பட வேண்டியதோ, எவனை கனம் பண்ண வேண்டியதோ, எவரை கனம் பண்ண வேண்டியதோ அவர்களை கனம் பண்ண வேண்டும். பிலிப்பியர்களின் நிருபம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்த்தால், இப்படிப்பட்டவர்களை கனமாக எண்ணிக்கொள்ளுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்ன காரியத்தை மேலையும் கீழே உள்ள வசனங்களை பார்த்தீர்கள் என்றால், எப்பாப்பிரா போன்றவர்களை நீங்கள் கனமாக எண்ணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவன் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சயமா இருந்தான், உயிரக்கூட அவன் துச்சம் என்று எண்ணினான். அப்படிப்பட்டவனை கனம் பண்ணினால்தானே அவன் மரணத்துக்கு சமயமா இருந்து இப்ப மரணம் இல்லாதபடி ஆண்டவர் ஆயுசு கொடுத்து அவன் ஊழியம் செய்யும் பொழுது இன்னும் அருமையான ஊழியங்கள் செய்வான். அதனால இப்படிப்பட்டவர்களை கனமாக எண்ணுங்கள். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்த்தால், 1 தீமோத்தேயு 5:17, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக உபதேசத்திலும் திருவசனத்திலும் பிரயாசப்படுவர்களை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரலாக எண்ண வேண்டும். அவங்களுக்கு ஒரு கணம் கொடுத்தா போதாது. ஏன்னா மனுஷர் தானே, சொந்து போகக்கூடிய சரீரத்தில் தானே இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய வேலையை உண்மையாய் செம்மையாக செய்ய வேண்டும் என்றால் சபையின் மக்களாக இருக்கிறவங்க, போதனை கேட்கிறவங்க அவர்கள் இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரலாக எண்ண வேண்டும். ஆனால் இந்த காரியத்தை அடியோடு மீறினா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆட்களை பற்றி வாசிக்கிறோம். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், அங்கே இவர்கள் கர்த்தரை அவமதித்தார்கள் என்று மோசே சொன்ன ஆட்களை பற்றி பார்க்கிறோம். மேலே உள்ள வசனங்கள் எல்லாம் நீங்க பார்த்தா, தாத்தான், கோராகு, அபிராம், அவனோடு சேர்ந்த 250 பிரபலமானவர்கள், இவர் எல்லாரும் சேர்ந்து மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டத்தையே கூட்டிட்டாங்க. இஸ்ரவேல் சமுதாயம் ஸ்தம்பிச்சு போச்சு. அப்போ ஆண்டவர் அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க விரும்பினார். சகல ஜனங்களுக்கு நடக்கிறது போன்ற ஒரு சம்பவம் நடக்காது, பூமி பிளந்து அவளை விழுங்கி போடும் என்று ஆண்டவர் மோசைக்கு சொன்னதை மோசே சொன்ன பொழுது அப்படியே நடந்தது. அவங்க நினைச்சாங்க, நாங்க கர்த்தரை அவமதிக்கிறோம். இல்லையே, இந்த மோசே இந்த ஆரோனெல்லாம் எங்கள் மத்தியில் இருந்தவங்க தானே, இவங்க பிறந்த போத விசுவாசியெல்லாம் மாறினாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த அந்த ஸ்தானத்தை விட்டுவிட்டு மோசே ஆரோனுடைய ஸ்தானத்தை எட்டி பிடிக்க விரும்பி அவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். அது கர்த்தரை அவமதித்தார்கள். உண்மையில் இந்த சிறியில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தல் என்று சொன்னாரே பெருமான் இயேசு, அப்படிப்பட்ட அவமரியாதை பழைய ஏற்பாட்டில் செய்திருக்கிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது அப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய அவசியமில்லாத அளவிற்கு முழு பைபிள் நமக்கு வந்துவிட்டது. என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் ஆசீர்வாதம் வரும், என்ன செய்தால் தண்டனை வரும், இவங்களெல்லாம் வெட்ட வெளிச்சமாக பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நாம் யாருக்கு பயப்பட வேண்டியதோ அவளுக்கு பயப்படுவோம், யாரை கனம் பண்ண வேண்டியதோ அவளை கனம் பண்ணுவோம், யாரை மதிக்க வேண்டியதோ அவளை மதிப்போம். இது நீங்கள் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் சபை கொடுக்கிற இடத்திலும் நீங்கள் ஆழமாக யோசிக்கணும். நான் ஆராதனைக்கு வரேன், ஊழியத்தில் கலந்து கொள்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், அதெல்லாம் மற்ற இடங்களில் கூட நடக்குது. பேர் கிறிஸ்தவ சபையில் நடக்குது, பேர் விசுவாசிகள் சபைகளில் கூட அது நடக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது அடிப்படையான காரியம், ஃபண்டமெண்டல் ட்ரூத்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அடிப்படை சத்தியம். இதில் தவறு பண்ணணும்னு சொன்னால் அது நம்மையும் பாதிக்கும், நம்முடைய குடும்பத்தையும் பாதிக்கும், நாம் ஐக்கியமாக இருக்கிற சபையும் கூட பாதிக்கும்.
இந்த பாதிப்பு நம்மை போன்ற தொடர்புள்ள மற்ற சபைகளுக்கு கூட பாதித்தால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதனால் அவசியமான இவைகள், அதை குறித்த 3 குறிப்புகள் உங்களை கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இதில் இந்த காரியத்துக்கு நான் அப்பாற்பட்டவன் அல்ல. ஏனென்றால் என்னை போன்ற ஊழியர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், என்னை போன்ற மூப்பர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இன்னொன்று, நான் இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளோடு மாத்திரமல்ல, உலகமெல்லாம் இருக்கிற விசுவாசிகளோடு கூட நான் தொடர்புடையவனாக இருக்கிறேன். நீங்களும் அப்படித்தான். அப்போ நான் யாரையும் பயப்பட மாட்டேன். சிலருக்கெல்லாம் பயப்படுவேன், சிலருக்கு பயப்பட மாட்டேன். சிலர் கனம் பண்ணுவேன், சிலர் கனம் பண்ண மாட்டேன். சிலரை மதிப்பேன், சிலரை மதிக்க மாட்டேன். அப்படின்றத உலக மனுஷனை விட்டுருங்க, நீங்கள் அந்த பொறுப்பெடுக்க வேண்டாம். கூடுமானால், சில விளைவுகளில் தவறு ஏற்படலாம், அதனால தான் நான் சொல்கிறேன் கூடுமானால் அப்படின்னு சொல்கிறேன். அதை சாக்கா வச்சுக்கிற கூடாது. நான் முயற்சி செய்து பயப்பட வேண்டும், கனம் பண்ண வேண்டும், அதோடு மதிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், அங்கே எங்களிடத்தில் கட்டளை பெறாத சிலர் எழும்பி உங்களிடத்தில் வந்து என்று பவுல் அங்கே சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அது நடந்த சம்பவம் எதென்றால், நீங்கள் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கும்போது, சிலர் இங்கே கலாத்திய சபைக்கு போய் மோசையின் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கவில்லை என்றால், கை கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ மூப்பர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சேர்ந்து பேசும்போது, எங்களிடத்துலேருந்து கட்டளை பெறாத சிலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவங்க ஒரு ஸ்தல சபையிலேருந்து இன்னொரு ஸ்தல சபைக்கு போகும்போது என்ன செய்திருக்கணும்? இப்போ நாங்கள் எருசலேம் சபையில் ஐக்கியத்தில் இருக்கிறோம். இந்த சபையிலிருந்து நாங்கள் கலாத்திய சபைக்கு போகிறோம். இங்கே அப்போஸ்தலர் இருக்கிறாங்க, இங்கே மூப்பர் இருக்கிறாங்க. நாங்கள் போகிறத சொல்லிட்டும் போகணும், இந்த இடத்துக்கு போகிறோம். அப்புறம் என்ன நோக்கத்தோடு போகிறோன்னு சொல்லிட்டு போகணும், நாங்கள் இந்த மாதிரி உபதேசம் பண்ண போகிறோம். அப்போ இவங்க கேட்பாங்க, நீங்கள் என்ன உபதேசம் பண்ண போகிறீங்க? இங்கே ஏற்கனவே இங்கே இருந்து ஒழுங்கான உபதேசம் நீங்கள் கற்றுக்கொண்டீங்களா? இங்கே நீங்கள் சபையில் பேசும் கிருபை பெற்று சபையார் உங்களுடைய பிரசங்கத்தை பயனடைஞ்சிருக்கிறாங்களா? நீங்கள் அங்கே போய் என்ன பிரசங்கம் பண்ண போகிறீங்க அப்படி சொல்லி கேட்டுருப்பாங்க. இவங்க இந்த சிலர் என்ன பண்ணாங்க தெரியுமா? இதுக்கு போய் அப்போஸ்தலத்தில் கேட்கணுமா, மூப்பரிடத்தில் கேட்கணுமா? அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கட்டளையை அப்படியே விட்டு அவங்ககிட்டையும் சொல்லாமல் இவங்க போனாங்க. சரி, இவங்க கட்டளை பெறாமல் போயிருந்து உபதேசம் பண்ணினாலும் தவறு. இன்னொன்று, கட்டளை பெறாமல் போய் அவங்க தவறான உபதேசம் பண்ணது எவ்வளோ பெரிய தவறு அது. அதனால் எருசலேமில் ஒரு பெரிய கூட்டமே கூடிட்டாங்க. எல்லாரும் ஊழியர்களும் மூப்பருமா இருக்கிறாங்க. எதனால? இந்த சிலர் செய்த தவறை சரி செய்கிறதுக்கு. அது தவறான காரியம் என்று அப்புறம் அவங்க எழுதி அனுப்புனாங்கன்ற வரலாறு அந்த அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் வரும். இந்த சிலரை பற்றி நாம் சிலர் தானே, அவங்க என்ன செய்திருவாங்க அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. பைபிளில் வாசிக்கிறோம், பிரசங்கின் புஸ்தகத்தில், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான், செத்த ஈக்கள் பரிமளக்காருடைய தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். அப்போ இந்த சிலர் அங்கிருந்து போன போதே அது அப்போஸ்தலருக்கு தெரிஞ்சிருந்தா இவங்களை தடுத்து நிறுத்திப்பாங்க. போக வேண்டாம், நீங்கள் இருங்க, நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பல காரியங்கள் இந்த சபையில் இருக்கிறீங்க, இருங்க, உங்களை யார் அங்கே போக சொல்லணும்னு சொல்லி தலையை தட்டி கொடுத்து உட்கார வச்சுருப்பாங்க. இவங்க சொல்லாமல் போன விஷயம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அங்கே போய் அவங்க குழப்பிட்ட பிற்பாடு தான் அங்கே செய்தி வந்த உடனே அவங்க எங்களுடைய கட்டளை பெறாமல் அங்கே வந்தாங்களே, நீங்கள் அவங்கள ஏற்றுக்கொண்டது காரணம் எங்களிடத்திலிருந்து வந்தாங்கன்றதுக்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா? அவங்க எருசலேமிலிருந்து தான் வந்திருக்கிறாங்க, யூதேயா சபையிலிருந்து தான் வந்திருக்கிறாங்க. கலாத்திய விசுவாசிகளுக்கு என்ன கேட்டிருக்கணும்? நீங்கள் அங்கேருந்து வந்தீங்களே, அங்கே அப்போஸ்தலர் இருக்கிறாங்களே, மூப்பர் இருக்கிறாங்களே, உங்களை போக சொன்னாங்களா? அவங்களுடைய அனுமதியின் பேரில் தான் நீங்கள் வந்தீங்களான்னு கேட்டால் திருன்னு முடிச்சிருப்பாங்க. அவங்க ஒன்றுமே கேட்கல.
சரி, அங்கிருந்து வந்தவங்க கெட்டவங்களா இருப்பாங்க, நல்லவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உள்ள விட்டதுனால ஏற்பட்ட காரியம் ரொம்ப பயங்கரமா போச்சு. கலாத்திற்கு நிருபத்தில் வாசித்தால் புத்தி இல்லாத கலையத்தில் மடையிற இவ்வளவு சீக்கிரமாக வேற சுவிசேஷத்துக்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். நீங்க அப்பொழுது கிறிஸ்து இயேசுவை போல, அதாவது தேவதூதனை போல என்னை ஏற்றுக்கொண்டீங்க. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? நன்றாய் ஓடினீர்கள். ஆனா இப்போ உங்களுக்காகப்பட்ட பிரயாசம் வீணா போச்சே. காலங்களையும் மாசங்களையும் வருஷங்களையும் பார்க்குறீங்களே. இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டான போதனை இல்லை, இது மனுஷனால் உண்டான போதனை. அதை கொண்டு குப்பையில போடுங்க என்ற நிலைமையில உங்களை கலக்கிறவன் தரிப்புண்டு போன நிலமா இருக்கும். அவங்களுடைய ஆத்மாவை புரட்டினாங்க இப்படி சொல்லி எழுதியிருக்கிறேன். இவங்க அந்த போன சிலர் என்ன நினைக்கிறாங்க, அப்போ சிலர் மூப்பர் என்ன விசேஷமானவங்க, இவங்ககிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால வந்த கேடுதான் பின்னால் நடந்த சம்பவங்கள். அப்போ சிலர்களை ஆண்டவர் வைத்து அவர்களை ஊழியம் செய்ய சொன்னதற்கும், மூப்பர்களை சபையில ஆண்டவர் நியமித்து அவர்களை பொறுப்படுத்தி சொன்னதற்கும் ஆண்டவருக்கு மிகப்பெரிய நோக்கம் உண்டுங்க. அது மனுஷன் யாரும் செய்ததில்லை, கர்த்தரே செய்த காரியம். அப்போஸ்தலனா இருந்தாலும் சரி, வேறு யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் தாங்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர் என்ற விஷயத்துல சந்தேகமிட்டு இருந்தாங்க. இதை சந்தேகப்பட்டவங்களுக்கு தான் அவங்க அதை நிரூபிக்க வேண்டிய அவசரம் ஏற்பட்டது. அதே போல அந்த நாட்கள் இருந்த மூப்பர்கள் அருமையானவங்க. பரிசுத்த ஆவி அவர்களை கண்காணிகளாக வைத்தார், அதில் ஒரு சந்தேகம் கிடையாது. எல்லா பட்டணங்களிலும் சபையும் இருந்தது, மூப்பர்களும் இருந்தார். இந்த அப்போஸ்தலர் யார், மூப்பர் யார் என்று பார்த்தால், அவங்க சாதாரணமானவர்கள் அல்ல, விசுவாசிகள் மத்தியில் அசாதாரணமானவர்கள், பெயர் பெற்றவர்கள் என்று சொல்லலாம். ஒன்று, அப்போஸ்தலர் யார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், அப்போஸ்தலர் பட்டம் அதை யூதாஸ் காரியத்து கூட பெற்றிருந்தான்னு எழுதியிருக்குது. குணப்படாதவனுக்கே இந்த பட்டம் கிடைச்சிருக்கு. அப்படி என்றால் ஆண்டவர் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி 12 பேரை தெரிந்து கொண்டார். அந்த 11 பேருக்கு இந்த பட்டம் எவ்வளவு அருமையான பட்டம். இந்த பட்டத்துக்கு இணையாக உலகத்தில் வேற ஏதாவது பட்டத்தை ஒப்பிட்டு பேசலாமா? அந்த சராசன பட்டத்தை தேவனுடைய குமாரன் கொடுத்த பட்டமுங்க. வேற யாருக்கு இந்த பட்டம் பொருந்தாது. அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இவர்கள் அடையாள புருஷர், சாதாரணப்பட்டவர்கள் விசுவாசிகள் மத்தியில் அடையாள புருஷர். என்ன தெரியுமா? அப்போஸ்தலருக்குரிய பொறுமை, அற்புதங்கள், அடையாளங்கள், வல்லமைகள் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே வேறு யாரும் இந்த நிலைமையில அவளுக்குள்ள நடப்பிக்கப்படவில்லை. இவள் ரொம்ப பொறுமைசாலிகள். இவர்கள் மூலமாக அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கிறது, தெய்வீக வல்லமை வெளிப்படுகிறது. ஆனா இப்படிப்பட்டவங்களை ரொம்ப அற்பமா எண்ணி விட்டு அவங்ககிட்ட ஒரு ஆலோசனை கூட கேட்காம அவருடைய சட்டத்தை தூக்கி போட்டுட்டு இவங்க போனாங்களே, நியாயம் என்று நாம் சொல்ல முடியுமா? அப்புறம் பாருங்க, மூப்பர்களை பற்றி வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், பரிசுத்த ஆவி கண்காணிகளாக வைத்த சபை முழுவதையும் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப திருத்துவத்தில் 3ஆவது சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். நான் 3 கடவுளை நம்பவில்லை, 3 ஒன்றில் 3 ஏக தேவனைத்தான் நாம் நம்புகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று சொல்லும் பொழுது தன்மையிலும் கிரியிலும் பிதா எப்படியோ குமாரன் அப்படியே, குமாரன் எப்படியோ அப்படியே பரிசுத்த ஆவியானவர். யாரையும் குறைத்து கூட்டி மதிப்பிடுவதாக வேதத்தில் சொல்லப்படவே கிடையாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை கண்காணிகளாக வைத்திருக்கிறார். அவங்க விசுவாசிகள் மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க சாதாரணமானவர்கள் என்று இடப்பட முடியாது. அப்போஸ்தலர் காலத்தில் செய்ததில்லை. யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. வேறு யாரையும் கூப்பிடக்கூடாது. சபையில் அதற்காகவே ஆண்டவர் மூப்பர்களை வைத்திருக்கிறார். ஒருவன் வியாதிப்பட்டால்
ஒரு சபையில் 1000 பேர் இருக்கிறாங்க. வியாதி இல்லாத மனுஷன் யார்? எத்தனை நூதனமான வியாதிகள் மனுஷரை பற்றி பிடிக்கிறது. நீதிமானுக்கு அநீதிமானுக்கு ஒரே விதமாக சம்பவிக்கிறது. இது பூமியில் நடக்கிற கொடிய தீங்குகளில் கொடிய தீங்கு அல்லவா? அப்போ எப்படி இப்போ வியாதிகள் வந்து ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்களோ ஆரம்ப நாட்களில் வியாதி வந்து தேவனுடைய பிள்ளை சபைக்கு சரமாரியா வரும் சொல்லி விடுவாங்க செய்தி. எப்பொழுது பார்த்தாலும் ரெடிமேடு மாதிரி இருப்பாங்க இந்த மூப்பர்கள். உடனே தான் இந்த வீடுகளை தேடி போய் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ இவங்க முக்கியமானவர்கள் அல்லவா? இவர்கள் அசாதாரணமானவர்கள் அல்லவா? அதனால தான் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுவர்களை ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரலாம் என்ன வேண்டும். அப்போ இந்த யூதேய சபையிலிருந்து எருசலேமிலிருந்து போன அவர்கள் எங்களால் கட்டளை வராதவர்கள் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு உங்களிடத்துல வந்துன்னு சொன்னா இவங்க வாயிலையும் சொல்லுவாங்க, யாராவது சார்த்து கேட்டா அல்லது மனசுல வச்சுக்கிடுவாங்க, அவங்க என்னங்க எங்களை போல ஒரு ஆளு தானே, அவங்ககிட்ட எல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டா செய்யணும் அப்படி சொல்லி மூப்பரையும் அசட்டை பண்றது, அப்போஸ்தலரையும் அசட்டை பண்றது. நான் சொல்றேன் இவங்க 2 பேரையும் அசட்டை பண்ணுங்க, அதே தவறு. அப்படி அசட்டை பண்ண நீங்க போய் ஒழுங்கா சபையை உண்டாக்கி இருக்கணும் இல்ல, விசுவாசிகளை சரியா வச்சிருக்கணும் இல்ல. ஆனா இங்கேயே ஒழுங்கு இல்லை, இங்கேயே சொல்லிட்டு போகல. இவங்க இங்க என்ன சொல்லி கொடுப்பாங்க? ரொம்ப பரிதாபம். எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு உங்களிடத்துல வந்து என்று பார்க்கிறோம். போய் அவங்க என்ன செய்யறாங்க? மோசையின் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கவில்லைன்னா நீங்க ரட்சிக்கப்பட மாட்டீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பவுல் அப்போஸ்தலன் போய் சொன்ன காரியம் என்ன? நியாயப்பிரமாணத்தின் சட்டதிட்டங்களை கையெழுத்தை குலைத்து சிலுவையில் ஏறாதபடி ஆணை இடைத்து சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். நம்முடைய பாவங்களை தமது சரித்திர சிலுவையின் மேல் சுமந்தார். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தம்முடைய அன்பிற்கு மாடை ராஜ்யத்துக்கு உட்படுத்தி விட்டார். நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் உட்காரவும் செய்தார். தமது மூலமாக தேவனிடத்தில் சேருவர்களுக்கு முற்றுமுடியா ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ரட்சிப்பு நிரந்தரம், சாஸ்வதம். ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன் எந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்டவன்? இதுதாங்க அப்போஸ்தலர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றது, மூப்பர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றது. இப்ப இவங்க அதெல்லாம் விட்டு போட்டு இவங்க இருதயத்துல இவங்க மனசுல என்ன யூகம் இருக்குதோ அதையே உபதேசமாக்கி அதை போய் ஜனங்களிடத்துல சொன்ன போது என்ன நடந்து ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு தானே தெரியுது. இவங்களை பற்றி இன்னொரு காரியம் சொல்லலாம். இவங்க உள்ள இருந்து ஒன்றும் காரியம் சாதிக்க முடியல. நான் சொல்றேன், இந்த சிலர் சபையிலிருந்து வெளியே போனாங்க இல்லையா, இவங்க உள்ள இருந்தா அப்போஸ்தலர் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது எந்திரிச்சா இதில் உட்காரு, இங்க நாங்க அப்போஸ்தலர் இருக்கிறோம், மூப்பர் இருக்கிறோம், நாங்க சொல்றது கேளு, இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நட அப்படி சொல்லியிருப்பாங்க. இங்க ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரியும். இப்போ இவங்களை விட்டு வெளியே போயிட்டு நீ சுதந்திரமா எதையும் செய்யலாம்னு பார்த்தீங்களா? பாருங்க, அதில் வெளியே போய் இவங்க என்ன செய்யறாங்க? அவங்க ஜனங்களுக்கு கெடுத்தாங்கன்னு தான் சொல்ல வேண்டும். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்கே எபேசில் இருந்து மூப்பர்களை வரவழைத்து அப்போஸ்தலனாகிய பவுல் மிலேத்துவில கூட்டம் நடத்துறார், மூப்பருடைய கூட்டம். அந்த கூட்டம் நடத்தும் போது அதுல நிறைய மூப்பர்கள் இருக்கிறாங்க. பவுல் தான் அந்த கூட்டத்தை பொறுப்பெடுத்து நடத்துகிறார். சபைக்கு 2 விதமான ஆபத்து இருக்குது. சபை நடத்துறவங்க கவனிக்கணும். ஒன்று, மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உள்ளே வரும். அதை உள்ள விட்டுட்டீங்கன்னா மந்தையை தப்ப விடாது. நரிக்கு இடம் கொடுத்தா கிடைக்க 2 ஆடு கேட்கணும். இந்த உள்ள வர ஓனாய் அப்படி செஞ்சு போடணும். இன்னொன்று, நான் சென்று போன பின்பு உங்களிலும் சிலர் எழும்பி தங்களிடத்தில் சீசரை எடுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள். பவுல் இருக்கிற வரைக்கும் இவங்க வாழாட்ட முடியாது, அடங்கி போயிருப்பாங்க, வாழை சுருட்டிட்டு உள்ள உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் பவுல் போனாரா இல்லையா, எடுத்து விட்டாங்க கதையை. என்னது? தங்களிடத்தில் இழுத்துக்கொள்ளும்படி சீசர்களுக்கு மாறுபாடானவர்களை போதிப்பார்கள். எதை போதிக்கணும்? பைபிளைத்தான் போதிக்கணும். நம்ம இடத்துல யாராவது வரணும்னு சொல்லி நாம கவர்ச்சிக்கிற நிலைமையில அந்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்த கூடாது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க பாத்தீங்களா? கட்டளை பெறாதவர்கள், அப்போஸ்தலரை மதிக்காதவர்கள், மூப்பரை மதிக்காதவர்கள், அவர்களுக்கு பயப்படாதவர்கள், அவர்களை கனம் பண்ணாதவர்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தில் பேதுரு சொல்றதை பாருங்க. அதுல பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கி, ஆசியா, பித்தினியா தேசங்களை சிதறி இருக்கிறவர்கள் சொல்லும் பொழுதுதான் சொல்லுகிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும், அது பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்த தீர்க்கதரிசிகள், இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். அப்போ தீர்க்கதரிசிகள் முக்கியமானவங்க, இன்னொன்று கர்த்தருடைய அப்போஸ்தலர் முக்கியமானவங்க. அவங்களுக்கு தான் ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளை தான் நினைக்க வேண்டும். பார்த்தீங்களா, இந்த எங்களிடத்திலிருந்து எங்களிடத்துல கட்டளை பெறாத சிலர் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க அவங்களுக்கு பயப்படலை, அவங்கள கனம் பண்ணலை, அவங்கள மதிக்கலை. கடைசியில் எப்படியோ தேவனுடைய ஊழியக்காரரும் அப்போஸ்தலரும் மூப்பர்களும் திரளாக சேர்ந்த போது இந்த ஒரு சிலர் அடங்கி போனாங்க. அப்புறம் அவங்க ஒன்றும் வாழாட்ட முடியாமல் போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு உலகமெல்லாம் இருக்கிற சபைகளை பார்க்கும்போது பிசாசு சில வேலைகள் என்ன செய்யறான், இந்த அப்போஸ்தலர்கள் மூப்பர்கள் கூடி இந்த மாதிரி சிலர் பண்ணுகிற இந்த அட்டூழியங்களை அடக்கிறதுக்கு இவங்களை ஒன்றுபடுத்த விடாம இவங்களை பிளவுபடுத்தி போட்டுட்டான். அப்போஸ்தலர் ஒன்று சேராதீங்க, இந்த மூப்பர் ஒன்று சேராதீங்க, இந்த சிலர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க எந்திரிச்சு சபையை குட்டி சவராகட்டும் சொல்லி பிசாசு அப்படி சபைகளில் நிறைய காரியங்களை செய்கிறான். ஆனால் ஆண்டவர் என்னை உயிரோட வைத்திருக்கிற வரையில் சுவிசேஷ சத்தியத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன், எவனுக்கும் எந்த சபைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதே போல அடிப்படை உபதேசங்களான இந்த மாதிரி விஷயங்களையும் எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், எந்த சபையானுக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இதை போதிச்சுட்டே சாவேன். காரணம், இது அநேகரை சத்தியத்துக்குள்ள கொண்டு வரும், சத்தியத்தை விட்டு விலகி போறவங்களை அப்படிதான் சொல்லணும். அதனால அப்போஸ்தலர் மூப்பரிடத்துல அனுமதி பெற வேண்டும், கட்டளை பெற வேண்டும். அது உண்மை. ஒரு ஸ்தல சபையில நான் இப்போ இயங்குறேன், நான் ஊழியக்காரன் உங்களுக்கு தெரியும். அழைக்கப்பட்டு வந்த ஊழியக்காரனா வயிற்று பழப்புக்காக ஊழியர் நடத்துறேன்னு நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யணும், நீங்க மதிக்கணும், பயப்படணும், அப்புறம் கனம் பண்ணணும். எது காரியம் செய்தாலும் கேட்டுட்டு தான் போகணும், கேட்டுட்டு தான் போய் பிரசங்கமே பண்ணணும். எப்படி பிரசங்கம் பண்ணலாம், என்ன விஷயத்துக்கு பேசலாம் அப்படி சொல்லி கேட்கணும். இங்கே ஒரு ஆள் சபையில் சண்டை போட்டுட்டு போறான், அடுத்த சபைக்கார அங்கே அந்த ஆளை எழுப்பி விட்டு அங்கே பிரசங்கம் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறான். இது நம்ம சபையில் நடக்கிற கேடுகள். ஆனால் நான் அதில் ரொம்ப ஜாக்கிரதையானால். சரி, 2வது குறிப்பு, அவசியமான இவைகள். 1 பயம் வேண்டும், 2 கனப்படுத்த வேண்டும், 3 மதிக்க வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் செவிமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசமாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப விசுவாசிகள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று பவுல் இந்த 2 வசனங்களில் சொல்லுகிறார். என்ன எச்சரிக்கையா இருக்க வேண்டும்? எங்களிடத்திலிருந்து வந்ததாக தோன்றுகிற ஒரு நிருபம். பார்த்தீங்களா, அங்கே கட்டளை பெறாத சிலர் இங்கிருந்தே புறப்பட்டு போய் கட்டளை பெறாத சிலர் அங்கே சபையார கெடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், யாரோ நிருபங்களை கொண்டு வர்றாங்க. அந்த நிருபத்தை இந்த தெசலோனிக்க மக்கள் வாங்கி பார்த்தா அது அப்போஸ்தலர் எழுதின நிருபம் மாதிரியே தெரியுது. பார்த்தா தூரத்துல இருந்து பார்த்தா அவங்க எழுதின நிருபம் மாதிரியே தெரியும். ஆனா உண்மையை நல்லா பரிசோதனை பண்ணி பார்த்தா அது அப்போஸ்தலர் எழுதின நிருபமே அல்ல. நான் வெளிப்படுத்தும் விசேஷம் 7 சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த எபேசு சபை பற்றி சொல்றார். அவர்கள் அப்போஸ்தலர் என்று சொல்றாங்க, அவர்கள் அப்போஸ்தலர் அல்ல என்று அவர்கள் பொய் சொல்வதை நீ அறிந்து சோதித்தறிந்ததை நான் அறிந்துக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப நிருபம் வந்த உடனே தேவனுடைய பிள்ளைகள் இந்த நிருபம் அப்போஸ்தலர் எழுதினதா, மூப்பரால அங்கீகாரம் பெற்ற நிருபமா
நல்லா பார்த்து விருப்பம் தான் இந்த நிருபத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை வாசித்து கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் இவங்களுக்கு வந்த சோதனை என்னன்னு சொன்னால், அது மாதிரி தானே இருக்குது. அந்த நிருபத்தை ஏற்றுக்கொண்டால் என்ன, அந்த நிருபத்தை சபையில் வாசித்தால் என்ன அப்படின்ற சோதனை இருக்குது. அப்படி செய்தால் எவ்விதத்தினாலும் ஒருவன் உங்களை மோசமாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போஸ்தலர் மூப்பர் அல்லவோ நிருபம் எழுத வேண்டும். அது போன்ற நிருபத்தை டூப்ளிகேட்டாக எழுதி கொண்டு வராங்களே சபைக்கு. சபையின் ஆரம்ப நாட்கள் இதை நடத்திருக்குங்க. இவங்க நிருபம் எழுதுவாங்க. அவங்களுடைய பல காலங்கள் இருந்து சபையில் இருந்தவங்க அல்லது அவங்களோட ஊழியத்தில் ஈடுபட்ட சிலர் இப்போ சபைக்கு வேண்டாம் விருப்பம் வந்துட்டு போவாங்க. அந்த அப்போஸ்தலரோட மூப்பரோட சேர்ந்து எதிலையும் கலந்துக்கிற மாட்டாங்க. இவங்களே தனித்து ஊழியத்துக்கு போகிறதும் அப்புறம் கடிதங்கள் எழுதுறது போன்ற காரியங்களை செய்ய ஆரம்பிப்போம். ஏன்னா இது ஏற்கனவே அவங்க மூலமாக பார்த்துருக்குறாங்க. எப்படி நிருபம் எழுதலாம், எப்படி ஊழியம் செய்யலாம், எப்படி பிரசங்கம் பண்ணலாம். இது இவங்களிடத்துலேருந்து அதாவது மேலிருந்த வாரியை கற்றுக்கொண்ட காரியம். சில இடங்களில் பாருங்க, ஒரு பியூனு அங்கே இருக்கிற ஆஃபீஸரை விட பெரிய ஆள் மாதிரி நடிப்பான். ஏன்னா இந்த ஆஃபீஸரை பற்றின பல காரியங்கள் உங்களுக்கு தெரியும். அதுபோல் டாக்டர் சந்திக்க போனால் அந்த டாக்டர் சந்திக்கிறதுக்கு முந்தைய ஒரு ஆள் உட்காந்துட்டு இருப்பான். அவனை பார்த்தா டாக்டர் தெரிஞ்ச மாதிரி ஆலோசனைன்னு சொல்லுவான். பழக்கத்தில் அந்த டாக்டர் மாதிரியே நடிக்கிற காரியம் இது அப்போஸ்தல காலங்களில் இருந்திருக்கிறது. அவங்களோட சேர்ந்து ஊழியத்துக்கு போய் சபையில் பிரசங்கம் கேட்டு அவங்களுடைய நிருபங்களை வாசித்து அதெல்லாம் அப்படிலாம் வார்த்தையெல்லாம் பார்த்தபோது, ஏன் அவங்கள மாதிரி நம்ம ஒரு பிரசங்கம் பண்ண முடியாதா, அவங்கள மாதிரி ஒரு நிருபம் எழுத முடியாதா? இந்த மாதிரி சோதனை அந்த நாட்டில் இருந்திருக்கிறது. அதனால தான் எங்களிடத்திலிருந்து வந்ததாக தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிருபங்கள் சில சமயத்தில் ஆரம்ப சபைகளில் 1ஆம் நூற்றாண்டில் தவறான நிருபங்கள் நடமாடினதை போல தான் சரித்திரத்தில் குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நிருபங்கள் அப்போஸ்தலர் எழுதினார்களா மூப்பர்கள் எழுதினார்களா என்று அவங்க சோதித்து பார்க்க வேண்டிய அவசரம் உண்டு. நிருபத்தை எழுதுறதுக்கு ஆண்டவர் யாரை பயன்படுத்துகிறார் தெரியுமா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நீங்கள் பார்த்தால், நீங்கள் முந்தி அறிய வேண்டியது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. அவன் நினைச்சு ஒரு நிருபத்தை எழுத முடியாது. பரிசுத்த மனுஷர்கள் அவங்க ஒன்று பரிசுத்த வாழ்க்கை செஞ்சிருக்கணும், பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசினார்கள். அப்படி பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசினதைத்தான் அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க. ஆனால் இங்கே எங்களிடத்திலிருந்து வந்ததாக தோன்றுகிற நிருபம் என்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. பரிசுத்த ஜீவியை பற்றி கவலை கிடையாது, ஆவியானுடைய நடத்தலை பற்றி கவலை கிடையாது. இவங்க மனசுல என்ன சொல்லுதோ அல்லது ஏற்கனவே இந்த நிருபங்கள் அவங்க எழுதி பிரசங்கம் பண்ணிப்பாங்க, அதெல்லாம் கேட்டதில் வச்சு கூட்டி குறைச்சி ஒரு நிருபத்தை எழுதி சபைகளை கொண்டு போறது. இது என்னவென்று சொன்னால், ஒரு இடத்துல நாம் பழகும் பொழுது அவர் போல செய்க சில காலங்கள் நடந்துட்டோம்னா அவர் மாதிரியே செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்போ அவர் அடிக்கடி இப்படி கை இப்படி வைக்கிற ஒரு நபராக இருந்து நீங்கள் பலமுறை அவரை பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலத்தில் நீங்களும் இந்த மாதிரி கையை வைக்க ஆரம்பிப்பீங்க. அப்புறம் ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறாருன்னு வைங்க, கொஞ்ச காலம் நீங்கள் அவரோட நடந்தால் அவர் மாதிரி சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சிருவீங்க. இந்த இமிட்டேஷன் சொல்லுவாங்க. சில டிவி நிகழ்ச்சியில் பேசும்போது அவர் ஒரு பிரசங்கியார் லட்சக்கணக்கான ஜனங்களை கூட்டு பிரசங்கம் பண்ணியிருப்பார். அது நல்ல பிரசங்கமாக கெட்ட பிரசங்கமாக ஜனங்க கேட்டுப்பாங்க. அவர் எந்த மாதிரி சத்தம் போடுறாரு அதே மாதிரி சத்தம், அவர் எந்த மாதிரி கைகளை உயர்த்தி அசைக்கிறாரோ அதே மாதிரி அசைவு. ஒரு அவர் இந்த பக்கம் அந்த பக்கம் நடமாடுகிற ஒரு பிரசங்கியாராக இருந்தால் இவரை இந்த அவர் மூலமாக கற்றுக்கொண்ட இந்த பிரசங்கியாரை அவர் மூலமாக இந்த பக்கம் இந்த பக்கம் நடமாடுவாங்க. அப்புறம் குரல் பாடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களை கூட்டி பிரசங்கம் பண்ணுற அந்த பாடகர் இருக்கிறாரு, அவரை மாதிரி டோனில் பாட பழகியிருப்பார். என்ன அவருடைய தோற்றம் அவர் செய்தது மாதிரி இவர் செய்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் இமிட்டேஷன், அவங்கள போலவே நடிக்கிறது இமிட்டேஷன். இன்னொன்று இமிக்ரேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா நான் வால்பாறையில் கூட பார்த்துருக்குறேன், ஒரே ஆள் கொஞ்ச நேரம் எம்ஜிஆர் மாதிரி பேசுவார், அதே ஆள் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா சிவாஜி கணேசன் மாதிரி பேசுவார், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கலைஞர் மு கருணாநிதி மாதிரி பேசுவார். ஒரே மனுஷன் இப்படி பல குரல் மன்னன். இது அவங்களுக்கு இயற்கையாக உள்ள ஒரு திறமையை கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துகிறாங்க.
ஆனால் உண்மையில் அவங்க அந்த நபரா? இதே போலதான் இந்த ஆட்கள் அவங்களும் மத்தியில் இருந்த பொழுது அவங்கள மாதிரி பேச படிச்சிருக்கிறாங்க, அவங்கள மாதிரி எழுத படிச்சிருக்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு ஆதாரம் சொல்லட்டுமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். எவ்வளவு காலம் அப்போஸ்தலரோட கூட இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை. இருக்கும் போதே அவங்க யாருக்கு பயப்படணுமோ அவங்களுக்கு பயப்பட மாட்டாங்க, யாரை கனம் பண்ண வேண்டுமோ அவங்கள கனம் பண்ண மாட்டாங்க, யாரை மதிக்க வேண்டுமோ அவங்க மதிக்க மாட்டாங்க. என்னடா இவங்களை வச்சுக்கிட்டு பெரிய சங்கடமா இருக்குன்னு சொல்லி நாம் மனம் புழுங்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்தது தெரியுமா? நம்முடையவர்களாக இருந்தாங்கன்னா நம்முடைய நிலைத்திருப்பார்களே, எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கு பிரிந்து போனார்கள், ஒரே பக்கம் போயிட்டாங்க. அப்போ யோகான் அப்போஸ்தலர் ஒரு பெரிய சந்தோஷமாகி போச்சு. ஏன்னா இவங்க வச்சுட்டு மாரடிக்கிறத விட வெளியே போயிட்டா சபையாவது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் சொல்லி சந்தோஷப்பட்டார். இதுதாங்க நடந்த காரியம். எங்களிடத்திலிருந்து எங்களால் கட்டளைப்படாத சிலர் உங்களிடத்துல வந்துன்னு சொல்ற ஆட்களும் இதே இந்த ரகத்தை சேர்ந்தவங்க. அப்புறம் எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்று ஒரு நிருபம் என்று சொல்லும் பொழுது இவள் மத்தியில இருந்து கற்றுக்கொண்டு எப்படி பிரசங்கம் பண்ணலாம், எப்படி நிருபம் எழுதலாம் என்றெல்லாம் கற்றுக்கொண்டு அவங்க வெளியே போனாக்கள் தான். இப்படி போனதுனால ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? அவர்களால் விசுவாசிகள் கெடுக்கப்படுவார்கள் என்றல்லவா இங்கே சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவருடைய நாளை பற்றி சொல்லும் பொழுது அவங்க சொல்ற காரியத்தை நீங்க பாத்தீங்களா? 2 தெசலோனிக்கேயர்ல சொல்லும் பொழுது அது அப்போஸ்தலர் அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கர்த்தர் கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமா இருக்கிறது, சீக்கிரமா இருக்குன்னு சொல்லப்பட்டால் சஞ்சலப்படாமலும் கலங்காமலும். இவங்க சொல்றாங்க ஆண்டு வர தாமதிச்சா கூட நாங்க அவரை கண்டிப்பிடித்து பூமியில வர வச்சிருவோம், அவர் சீக்கிரம் வந்துடுவார்னு இவங்க பிரசங்கம் பண்றாங்க. ஆனால் பவுல் அப்போஸ்தலர் என்ன பிரசங்கம் பண்ணாங்க பார்த்தீங்களா? 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் சில வசனங்கள்ல, சகோதரரே இவர்கள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் அன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இவங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டு உடனே வர மாட்டார், கடைசி பாவி ரட்சிக்கப்படுகிற வரையில் அவருடைய வருகை தாமதமாக இருக்கும். நடைபெற வேண்டிய காரியங்கள் இருக்குது. சமாதானம் சமிக்கும் உண்டென்று அவள் சொல்லும் பொழுது தற்போதையானவளுக்கு வேதனை பெருகுதை போல அழிவு சடுதியாய் அவள் மேல் வரும், அவள் தப்பி போவதில்லை. அந்த நாள் திருடனை போல வரும் சொல்லி பவுல் அப்போஸ்தலர் இங்கே சொல்ற. அப்போ ஆண்டவர் இந்த அப்போஸ்தலர் மூலமா சொன்ன காரியம் எதென்றால், இது நம்முடைய இந்த 2014 ஆண்டு இருக்கு பாத்தீங்களா, இப்பொழுது தாங்க சமாதானம் சவிக்கும் உண்டு சொல்ற காலங்களாக இருக்குது. உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஐக்கியப்படுத்திட்டாங்க. அந்தி கிறிஸ்து வந்து உலகத்துல சமாதானமான ஒரு ஆட்சியை உண்டாக்க போகிறான் என்று இந்த 21ஆம் நூற்றாண்டு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 21ஆம் நூற்றாண்டு தான் காரியங்கள் எல்லாம் மும்முரமா நடந்து கொண்டிருக்கிறது. இதை அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் மூப்பர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். ஆனா இந்த தவறான நிருபத்தில் எழுதின காரியம் என்னவென்றால் அப்படி கிடையாது, இப்போ உடனே வந்துருவார். அவங்க சொன்னதுக்கு மாறுபாடா சொல்லி அவங்க சொன்னது பொய்யா, இவங்க சொன்னது மெய்யா, அந்த நிலைமையில இவங்க கொண்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்களா? இது தாங்க ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் என்ன பண்றார், நீ இதை விளக்கப்பட்ட மரத்தின் கனியை புசிக்கிறனால சாகவே சாவாய். இதை விட என்னங்க திட்டமா சொல்லணும்? அப்புறம் ஒருத்தன் வந்த போது அவங்க என்ன கேட்டிருக்கணும், ஆதாம் ஏவாளும், ஆமா இந்த ஏதேன் தோட்டத்துக்கு ஒரு எஜமான் எங்களை கொண்டு வந்து வச்சார, நீ அவரிடத்துல அவருடைய அனுமதி கேட்டு உள்ள வந்தியா? அவருடைய அதிகாரத்தோட நீ உள்ள வந்தியா? கட்டளை உனக்கு தேவன் கொடுத்தாருன்னு கேட்டிருக்கணும்ல. அதை கேட்காதனால உள்ள விட்டதுனால இன்றைக்கு உலகம் நரகமா தெரியுது. எங்க பார்த்தாலும் அழுகை, எங்க பார்த்தாலும் துக்கம், எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்க பார்த்தாலும் தற்கொலைகள் சர்வசாதாரணமா நடக்குது. ஐயோ எது பார்த்தேன்னு பயங்கரம். தேவனுடைய திருச்சபைகள் இன்றைக்கு நடக்கிற அலங்கோலங்களுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மாதிரி தவறான ஆட்கள் உள்ள விட்டதுனால. இந்த தவறான ஆட்கள், அதாவது மதிக்க வேண்டியவர்களை மதிக்காதபடி, கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணாதபடி, பயப்பட வேண்டியவர்களுக்கு பயப்படாதபடி உள்ள ஆட்களை தேவனுடைய திருச்சபையில் அனுமதிச்சிருக்கனால் இன்றைக்கு சபையை பார்த்த சபை மாதிரி தெரியலையே. அதனால தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? அந்த தோண்டுகிற காரியம்,
சில வேளைகளில் இந்த தோற்றத்தினால மனிதர்கள் கெடுக்கப்படுகிறாள் என்பது உண்மைதானே? உலக மனுஷர்கள் தோற்றத்தினால கெடுக்கப்படுகிறாள் என்பது உண்மைதானே? நாம தேவ மனுஷர் இவ்வளவுதாங்க வித்தியாசம். அவங்க கெடுக்கப்பட்டா நம்மளும் கெடுக்கப்பட மாட்டோமா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. தோன்றத்தாங்க செய்து, தோன்றதுல என்ன தவறுக்குன்னு நீங்க கேட்கக்கூடாது, அக்கினி பரிசோதனை பண்ணக்கூடாது. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்க்கும்போது, மதுபானம் திராட்சரசம் பளபளப்பாய் தோன்றும் போது நீ பாராதே. அப்ப பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்க ஆரம்பிச்சா குடிக்க வேண்டிய சோதனை வரும். கடைசியில பாய் மரத்தடியில படுத்துக்கொண்டு என்னை அடிச்சாங்க, எனக்கு நோகவில்லைன்னு சொல்ல வேண்டிய வரும். பாராதே அப்படின்னு சொல்லிக்குது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், மனுஷருடைய இருதயத்தின் நினைவு தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாது. தோற்றத்தினாலே அழிஞ்சு போனாங்கல்ல. இன்றைக்கு இருக்கிற ஜனத்தொகை விட எத்தனையோ மடங்கு அதிக ஜனத்தொகை உள்ள நோவாவின் காலம். தோற்றம் என்ன செய்யும் சொல்லி நீங்க ஏமாந்துடக்கூடாது. தோற்றத்தில் ஏதோ உண்மை இருக்கு நீங்க நினைக்கப்படாது. தோற்றத்தில் ஆபத்து இருக்குது. விசுவாசம் இடறி போனாலும் போயிரு, சத்தியம் இடறி போனாலும் போயிரு, பரிசுத்தம் இடறி போனாலும் போயிரு. அதனால தோன்றுகிற அந்த நிருபம் என்று சொல்றாரு, அவங்க கொண்டு வந்த நிருபம் அது அப்போஸ்தலர் எழுதின நிருபம் அல்ல. அதனால யாரும் பரிசுத்தம் அடைய மாட்டாங்க, கெட்டுத்தான் போக மாட்டாங்க. அவளை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இப்படி தாங்க சொல்லலாம். நீங்க எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, எரேமியா 23:22 அவர்கள் என் ஆலோசனையில நிலைத்திருந்தார்களே ஆகில் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து. அப்போ ஆண்டவருடைய ஆலோசனையில அவங்க நிலைத்திருந்தா தான் ஆண்டு வசனம் கொடுப்பார், என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவிப்பார்கள். ஆனால் அவர்கள் என் ஆலோசனையில தரித்திருக்கவில்லையே, நான் அவர்களுக்கு என்னுடைய வசனத்தை கொடுக்கலையே, அப்ப எப்படி ஜனங்களுக்கு அவங்க தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்புறம் இந்த ஜனங்களை பற்றி என்ன வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? எரேமியா 27:18 எரேமியா 27:18 வாசிக்கிறோம், அவர்கள் தீர்க்கதரிசிகளாயிருந்து அவரிடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருந்தால், நிருபம் இருந்தால், அப்படித்தான் சொல்லணும், வார்த்தை நிருபம் 2 அல்ல, இருந்தால் கர்த்தருடைய ஆலயத்திலும் யூதராஜாவின் அரமனையிலும் எருசலேமிலும் மீதியான பனிமுட்டுக்கள் பாபிலோனுக்கு போகாதபடிக்கு அவர்கள் சேனைகளின் கர்த்தரை நோக்கி மன்றாடட்டுமே. இவங்க உண்மையாக ஜெபிக்கிறவளும் அல்ல, மாய்மால ஜபக்காரர்கள். பைபிளை வச்சிருப்பாங்க, வேதபாரனுடைய கல்ல எழுத்தாணி அபத்தமாக்கிட்டு என்று சொல்றபடி பைபிள் படி ஜீவிக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய ஆலோசனையிலிருந்து வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனால் உண்மையான மூப்பர்கள், உண்மையான அப்போஸ்தலர் என்ன செய்வாங்க தெரியுமா? அதை நீங்க பார்க்கணுமே. எரேமியா 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, எரேமியா 23:18 ஆண்டவர் எரேமியாவை பற்றி தான் சொல்றார், கர்த்தருடைய ஆலோசனையில கூட நின்று அவருடைய வார்த்தைகளை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்பவன் யார்? ஆண்டவர் சொல்கிறார் 28-29 வசனத்துல, என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையா சொல்லுவானாக. என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கிற சமட்டை போல இருக்கிறது அல்லவோ. அப்ப இந்த எரேமியா தீர்க்கதரிசி, அதுபோல புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள் ஆண்டுடைய ஆலோசனையில கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு சொல்லுவார்கள். எங்களுக்கு பந்தி விசாரணை செய்து எங்களுக்கு தகுதி அல்ல, அதற்கு வேற ஆட்களை நியமிங்க, நாங்க ஜெபம் பண்ணதிலும் வேதவசனம் போதிக்கிற ஊழியத்திலும் தடுத்திருப்போம் சொல்லி அப்போஸ்தலர் சொன்னாங்களே. எரேமியா இங்க ஆண்டுடைய வசனத்தை கவனித்து கேட்டார். அது மாத்திரமல்ல, எரேமியா செய்த காரியத்தை பார்த்தீங்களா? எரேமியா 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எரேமியா 18:20 பின்பகுதியில, உம்முடைய உக்கிரகத்தை அவளை விட்டு திருப்பும்படி நான் அவளுக்காக நன்மை பேச உமக்கு முன்பாக நின்றதை நினைத்தரலாம். பாத்தீங்களா? உம்முடைய கோபத்தை விட்டு நீ திருப்பி அந்த ஜனங்களை அழிச்சிடக்கூடாது, அவர்களுக்கு நன்மை பேச நான் உமக்கு முன்னால நின்றேனே. அப்போ இந்த தோண்டுகிற நிருபத்தை கொண்டு வராங்களே,
அவங்க ஜவன் ஜீவியம் உள்ளவர்களும் அல்ல, கர்த்தருடைய வசனத்திலிருந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வசனத்தை கேட்டு சொல்றவர்களும் அல்ல. அந்த நிருபம் மனுஷனால உண்டான நிருபம், ஒரு மனுஷனு கூட மாற்றாது. அவங்களே அது மாற்றலையே, அப்புறம் ஜனங்களை எப்படி மாற்றும்? அதனால வந்ததாய் தோன்றுகிற நிருபம். இவங்க அப்போஸ்தலரையும் மூப்பர்களையும் அவங்களுக்கு பயப்படணும்னு என்ன கிடக்குது? அவங்கள எண்ணத்துக்கு மதிக்கணும், அவங்கள நாங்கள் ஏன் கனம் பண்ணணும் அப்படி சொல்லி நிருபத்தை கொண்டு வந்தால் அந்த நிருபத்தினால ஏதாவது ஜனங்கள் மாறினாங்களா? இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவத்தில் போல பிரசங்கங்கள், நம்முடைய கிறிஸ்தவத்தில் போல போதகன்மார்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சிலரை போதகராக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை அப்போஸ்தலராக வைத்தார்னு விரல் விட்டு எண்ணக்கூடியவங்களை சொல்லியிருக்குங்க. இன்னைக்கு வால்பாறையில் பாருங்க, எத்தனை போதகர்கள், எத்தனை சுவிசேஷகர்கள், எத்தனை சபைகள். அந்த சபையை பார்த்து இவங்க ஒரு சபை, அந்த ஊழியக்காரனை பார்த்து இவன் ஒரு ஊழியக்காரன், அந்த மூப்பனை பார்த்து இவன் ஒரு மூப்பன், அந்த அப்போஸ்தலனை பார்த்து இவன் ஒரு அப்போஸ்தலன். இது டூப்ளிகேட், எல்லாம் ஒரே டூப்ளிகேட் மாயம். அதனாலதான் அப்போஸ்தலர் மூப்பர் அவர்களுக்கு பயந்தால், அவர்களை கனம் பண்ணினால், அவர்களை மதித்தால் இந்த மாதிரி சீடுகேடுகளுக்கு தேவனுடைய பிள்ளைகள் தப்பலாம். இல்லை என்றால் ஆவிக்கிற வாழ்க்கை தாக்கு பிடிக்காதுன்னு மாத்திரமல்ல, பரலவும் போக மாட்டோம்ன்ற சந்தேகம் கூட நமக்கு ஏற்படுற அளவுக்கு இந்த ஆட்கள் செஞ்சு போடுவாங்க. அதனால இவைகள் முக்கியம். எது? சபைக்கு ஆண்டவர் நிரந்தரமாக இவர்களை என்றைக்குமாக வைத்திருக்கிறார். அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசிகளையும் ஊழியக்காரர்களையும் மூப்பர்களையும் ஆண்டவர் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக எப்பொழுதுமே வைத்திருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. அவங்கள நீங்க கனப்படுத்துங்க, முதலாவது அவங்களுக்கு பயப்படுங்க, அவங்கள மதிங்க. அது உங்களுக்கு நல்லது, உங்களுடைய குடும்பத்துக்கு நல்லது, சபை மொத்தத்துக்கு நல்லது. இல்லை என்றால் சபை ஒன்றும் வளரப்போராது, பரிசுத்தமான சாட்சியும் பெறாது. கடைசியாக ஒரு சிந்தனை கூட சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல சபையில தேவனானவர் ஆளுகைகளையும் ஏற்படுத்தினார் என்று எழுதி. ஆளுகை இல்லாத இடம் சபை அப்படின்னு தான் இன்றைக்கு அநேகர் நினைக்கிறேன். யார் சொன்னது? நீங்க பைபிளை ஒழுங்கா படிக்கல. உலகத்தில் எங்கும் இல்லாத சரியான நீதியான ஆளுகை உள்ள ஒரு இடம் உண்டானால் அது தேவனுடைய திருச்சபை தான். ஆண்டவர் சுயக்கிரயம் கொடுத்து ரத்தத்தை சிந்தி சபையை உண்டாக்கி அப்போஸ்தலரை நியமிச்சு மூப்பர்களை வைத்து அந்த 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 சபையில நீங்க என்ன செய்யணும்? அவங்க சரியான, நான் கொடுத்த கட்டளைகளை ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, நான் கொடுத்த நிருபங்களை விலாவாரி அவங்களுக்கு போதனை பண்ணுங்க அப்படின்னு அவங்களை வச்சிருக்கிறார். நமக்கு தேவ கட்டளை வேணுமா? அப்புறம் நமக்கு போதனைகள் தொடர்ந்துள்ள வாழ்க்கை வேணுமா? அவங்க எழுதி கொடுத்த நிருபத்தை விட்டு விலகாதபடி அந்த நிருபத்தின்படி நாம செய்யணும். மனுஷ வார்த்தைகளை தூக்கி போட்ட வேண்டியதா, அது ஒண்ணுக்கு ஆகாது. 3வது, தேவனானவர் சபையில் ஆளுகைகளை ஏற்படுத்தினார். ஆளுகையின் ஒருமையில சொல்ல ஆளுகைகளையும் ஏற்படுத்தினார். ஆனால் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, எங்களை அல்லாமல் நீங்கள் ஆளுகிறீர்களே, நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமா இருக்கும் என்று சொல்றார். கொரிந்து சபையார் அப்போஸ்தலர் இல்லாமலே ஆளுகை செய்ய முடியும், மூப்பர் இல்லாமலே ஆளுகை செய்ய முடியும் என்று ஒரு முரட்டு தீர்மானத்துக்குள்ள வந்தாங்க. இந்த முரட்டு தீர்மானத்தினால அந்த சபை எப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தை வரைக்கும் படிச்சு பாருங்க. அவங்களை விசுவாசினே சொல்லப்படாது. எப்போ உங்களை விசுவாசின்னு சொல்லலாம்? 2 கொரிந்தியர்ல நீங்க படிக்கும்போது 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தான் அவங்களை விசுவாசினே சொல்லலாம். அப்போ அப்போஸ்தலருடைய ஆளுகையும் வேண்டாம், மூப்பருடைய ஆளுகையும் வேண்டாம், நாங்கள் எங்களை ஆளத் தெரியும் அப்படி சொல்லி, அதாவது எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே, நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாயிருக்கும் சொல்லி சொல்றார். எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தால் தெய்வ ஆளுகை தான் அருமையான ஆளுகையை தவிர மனுஷ ஆளுகை என்பது தவறாகத்தான் முடியும். அது உலக மனுஷரும் தவற ஆளுகை செய்வாங்க. இன்னொன்று சபையில சேர்ந்தவங்க தேவ மனுஷரானாலும் அவங்களும் திடீரென்று மனுஷராக மாற முடியும். அவங்களுக்கு கூட சரியான நிலைமை ஆளுகை செய்ய மாட்டாங்க. இவங்க ஆளுகை சரியா செய்தாங்கன்னு நினைக்கலாம். கொரிந்து சபையின் மக்களை பற்றி நான் வாசிக்கும் போது இல்லைங்க, அவங்க ஒழுங்கு ஆளுகை செய்யல. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், மந்தையை இருமாப்பாய் ஆளுகளாயிராமல் மந்தைக்கு மாதிரியாக கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படி சொல்லி பொந்து கலாத்தியா, கப்பத்தோக்கி, ஆசியா, பித்தினியா தேசங்களை சீர்திருக்கிறவர்களுக்கு பேதுரு அப்போஸ்தலர் எழுதும்பொழுது மூப்பர்களை வைத்துக் கொண்டு எழுதுகிறார்.
அப்ப நீங்க மந்தை எப்படி ஆளக்கூடாது? இருமாப்பா ஆளக்கூடாது. ஆனால் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அங்க உங்கள ஒருத்தன் தவப்புடைய மனைவி வச்சுட்டு இருக்கிற அஞ்ஞானிகளுக்குள்ள கூட சொல்லப்படாத பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு 2ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எல்லாரும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். 1, 2, 3 வசனங்கள் படிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறான், அவனை சபை விட்டு தள்ள மாட்டேன்னு ஒரு ஆக்ஷன் எடுக்காம எல்லாரும் இருமாப்படைந்திருக்கிறார்கள். எப்படி எல்லாரும் இருமாப்படைந்த மக்கள் மத்தியில தான் நீங்கள் எங்களை எல்லாம் ஆளுகிறீர்களே, நீங்கள் ஆளுகிறவர்களான நலமா இருக்குன்னு சொல்ல இவங்க என்ன ஆட்சி பண்ணுவாங்க? சபையை கொடுங்கல் ஆட்சி தான் பண்ணுவாங்க. இன்றைக்கு மாநிலங்கள் நடக்கிற ஆட்சி மாதிரி, சர்வாதிகார நாடுகள் நடக்கிற ஆட்சி மாதிரி தான் நடந்திருக்கு. சபை அப்படிப்பட்டது அல்ல. அங்கே ஆளுகிற ஆட்சி எப்படி தெரியுமா? அது அருமையான ஆட்சி. எது? சுதந்திரத்தை இருமாப்பாங்க ஆளுகிறதல்ல, மந்தைக்கு மாதிரியாக கண்காணிப்பு செய்கிறது. இந்த மனுஷ ஆளுகையில தவறு என்று சொல்லுகிற காரியத்தை பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்கே கிதியோன் மூலமாக ஆண்டவர் எதிரிகளை வென்று தம்முடைய ஜனங்களை விடுவித்ததை பார்த்தபோது ஜனங்கள் எல்லாரும் ஏகோபித்து வந்து கிதியோனிடத்தில் என்ன சொன்னாங்க? நீர் இல்லை என்றால் இந்த எதிரிகளை எங்களை அழிச்சிருப்பாங்க, நீரும் உம்முடைய குமாரன் சேர்ந்தா எங்களுக்கு வெற்றியை வாங்கி தந்தீர், அதனால நீர் ஆள வேண்டும், உம்முடைய குமாரன் எங்களை ஆள வேண்டும். அதுக்கு அந்த தேவனுடைய மனுஷன் என்ன அருமையா ஆலோசனை சொன்னார் பார்த்தீங்களா? நானும் ஆள மாட்டேன் உங்களை, என்னுடைய குமாரன் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக. நான் ஆளுனாலும் தவறு பண்ண, இன்னைக்கு நல்ல ஆளுகையா இருக்கும், நாளைக்கு கெட்ட ஆளுகையா மாறிடும். இன்னைக்கு என் மகன் நல்ல ஆளுவான், நாளைக்கு கெட்ட ஆளுகை செய்கிற மாறிடுவான். ஆனால் கர்த்தர் அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டார். கர்த்தரே உங்களை ஆளுவாராக. ஆண்டவர் சபையில மூப்பர்களை அப்போஸ்தலரை நியமித்த பொழுது அவர்களை நம்பித்தாங்க சபையில வைத்தார். அவங்க ஒழுங்கா கட்டளை கொடுப்பாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால நான் என்ன வாசிக்கிறேன் பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 16:4-5 வசனத்தில், அப்போஸ்தலர் 16:4-5 அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனால சபைகள் ஸ்திரப்பட்டு விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. பார்த்தீங்களா? அவங்க உண்மை இல்லவங்க. அந்த அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் ஆண்டவர் கொடுத்த கட்டளை கொண்டு வந்து அப்படியே கொடுத்தாங்க. சபை நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது, விசுவாசத்தில் விருத்தி அடைந்தது. ஆனா இவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை போய் சபைக்கு போதிச்சாங்களே. இவங்க ஒரு தவறான நிருபத்தை கொண்டு சபைக்கு வாச்சாங்களே, அதுல யார் பரிசுத்தப்படுவாங்க, குணப்படுவாங்க? இங்க பாத்தீங்களா, ஆதி சபையின் காலத்துல யூதேயாவில் 3 மாநிலங்கள சபையில் இருக்கு. யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள்ல அவள் எல்லாரும் உளமாற தேவனை சோத்தரித்த காரியம், தெய்வமே எங்களுக்கு கொடுத்த அப்போஸ்தலருக்காக சோத்திரம், எங்களுக்கு கொடுத்த மூப்பர்களுக்காக சோத்திரம், இவர்கள் உலகத்தில் இல்லாத அருமையான கட்சிகள் இல்லாத அரசியல் இல்லாத ஆளுகை எங்கள் மத்தியில் ஆளுகிறார்களே, கண்காணிப்பு செய்கிறார்களே, தேவனை துதித்திருப்பார்கள். ஆனா இவங்களை ஆள விட்டா என்ன நடக்கும்? எங்களை எல்லாமல் நீங்கள் ஆளுகிறீர்களே, நீங்கள் ஆளுகிறவர்களா இருந்தால் நலமா இருக்குன்னு சொல்றாரு. சிலருக்கு ஆளுகை வேண்டாம். அப்படியா? ஆளுகை வேண்டாமா? நீங்கள் நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரம் தயவுசெய்து வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நியாயாதிபதிகள் 18:7 அதுல சீதோனியரோட பழக்கமுள்ள ஒருத்தரை பற்றி சீதோனியர்ன்றது பெரிய தேசம், அதோட பழக்கமுள்ள ஒரு சின்ன தேசம். ஆனா அந்த சீதோனியருக்கு இந்த சொல்லப்பட்ட அந்த சின்ன குட்டி தேசம் தூரமான தேசம். அந்த சீதோனியருடைய வழக்கம் என்னவென்றால், எங்களுக்கு புறவு வேண்டாம், அதிகாரி வேண்டாம், எங்களுக்கு நாங்களே எல்லா பாதுகாப்பு செய்து கொள்வோம்னு சொல்லி அவங்க என்னமோ நல்லா தான் இருந்தாங்க. அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, எங்களுக்கு புறவு வேண்டாம், அதிகாரம் வேண்டாம்னு சொல்லி அந்த சின்ன குட்டி தேசம், என்ன பேரங்கள் இருக்க குட்டி தேசம் இருந்தாங்க. தான் கோத்திரத்தார் என்ன பண்ணாங்க, தங்களுக்கு போதுமான குடியிருக்க சுதந்திரம் கிடைக்கல, அதனால என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சுதந்திரம் தேடி போன போது அந்த சீதோனியரை போல யாரை பற்றி காரியம் இல்லாதபடி வாழ்ந்ததை போல இந்த குட்டி தேசத்தை சேர்ந்தவங்க யாரை பற்றி கவகாரியம் இல்லாம இருந்தாங்க, அதிகாரியம் இல்லை, புறவு இல்லை. போன போக்குல இந்த தான் தேசத்தார் ஒரே தூக்கிட்டாங்க. அந்த குடிகளை எல்லாம் சங்காரம் பண்ணி அந்த தேசத்து முழுவதும் இவங்க சொந்தமாக்கி கொண்டாங்க. அப்ப என்னவென்றால், எங்களுக்கு
ஆளுகையும் வேண்டாம், அதிகாரியும் வேண்டாம், அப்போஸ்தலரும் வேண்டாம், தீர்க்கதரிசிகள் வேண்டாம்னா பிசாசு என்ன செய்யணும் தெரியுமா? அப்படிப்பட்ட விசுவாசிகளை ஒரே தான் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். அதனால தான் எபேசியர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாங்கண்ணையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசியுடைய ஐக்கியம், சத்தியத்துக்காக கூடி நிற்கிற காரியம், எதிர்க்கிறவர்களால் மறுலாதிருக்கும்படி கூடி போராட வேண்டிய காரியம் எவ்வளவு முக்கியமான காரியம் பார்த்தீங்களா? அதனால அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மூப்பர்கள், இவர்களெல்லாம் ஜனசமுதாயத்தில் என்றைக்குமே முக்கியமானவங்க. அதை மறந்துடாதீங்க. தேவனுடைய திருச்சபையில் நான் நினைக்கிறேன், நம்மை போன்ற சபைகளில் நான் நீண்ட வருஷமா சபையில் இருக்கிறேன். இந்த சபையை விட்டு வேற சபைக்கு போறதுக்கு ஆதாரம் இல்லை, அதனால நான் இங்க இருக்கிறேன். அதாவது தலைமை ஸ்தாபனம் இல்லாம, கிளஸ்தாபனம் இல்லாம, மாதாந்திர சம்பளம் இல்லாம, டிரான்ஸ்பர் இல்லாத இயங்குற சபைகள் உண்டானால் வேதத்தின்படி, வேதத்தில் அப்படி எங்கேயுமே கிடையாது. நம்மை போன்ற சபைகள் எல்லா இடங்களையும் நடக்கிறது, எல்லா 5 கண்டங்களும் இருக்குது. ஆனால் நம்மை போன்ற சபைகளில் இந்த மாதிரி ஊழியர்கள், மூப்பர்கள், இவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டபடி இந்த கட்டளைகளை ஜனங்களுக்கு கொண்டு போக வேண்டும், நிருபங்களை ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும், ஜனங்கள் தங்களுடைய ஆளுகையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று அவர்கள் செயல்படுகிறார்களா? சபையின் மக்களாக சேர்ந்தவர்கள், ஊழியர்கள் முக்கியமானவர்கள், மூப்பர்கள் முக்கியமானவர்கள், அவர்களுக்கு பயப்பட வேண்டும், அவளை கனம் பண்ண வேண்டும், அவளை மதிக்க வேண்டும் என்று செயல்படுகிறார்களா என்பதை ஒரு பெரிய கேள்வியைத்தான் இத்தனை வருஷம் நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த காரியத்தில் நம்முடைய சபைகள் சரிபடுத்தப்படவில்லை என்றால் எதிர்காலத்தில் இந்த சபைகள் இல்லாமலே போயிடும். கடைசியில் ஒண்ணுக்கும் இல்லாத சபைகள் உலகத்தில் டாம் டாம் சொல்லி காரியங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க. பரலோகத்தில் அவன் காரியங்கள் வேற. ஆனால் இந்த உலகத்தில் நிலைமை என்ன? பூர்வ எல்லைக்குரிய மாற்றாத, எவனுக்கும் மாற்ற அதிகாரம் கிடையாது. சத்தியத்தை வாங்கி விற்காத. அதனால நான் சாகிற வரைக்கும் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவா இருக்கேன். என்னது? கனம் பண்ண வேண்டியவளை கனம் பண்ணு, பயப்பட வேண்டியவளுக்கு பயப்படு, மதிக்க வேண்டியவளை மதி. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் மகா முக்கியமானவர்கள். அவளை ஆண்டவர் என்றைக்குமாக ஆசீர்வதித்திருக்கிறார். அவள் மூலமாக தான் கட்டளை வருகிறது. அவருடைய அனுமதி வேண்டும், அவருடைய அங்கீகாரம் வேண்டும், அவருடைய நிருபங்கள் தான் சரியானது, அவருடைய ஆளுகைகள் தான் சரியானது. ஆண்டு இந்த வார்த்தையில் ஆசிரியர் நான் ஜெபிப்போம். எங்களை அன்பா நேசிக்க எங்கள் பரிசுத்த பிதாவை, இந்த அருமையான இரவு நேரத்துக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காகவே ஸ்தோத்திரம். சத்தியம் என்றைக்கும் சத்தியம், சத்தியம் என்றைக்கும் சத்தியம் வெல்லும். மனிதன் அந்த சத்தியத்தை கெடுத்து போட முடியாது, அவனுக்கு அதற்கு அதிகாரம் இல்லை. ஆனால் சத்தியத்திற்கு போல பயங்கரமான சோதனை அசத்தியத்துக்கு இல்லை என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இப்பொழுது நாங்கள் வாசித்து கேட்ட அருமையான வேத பகுதிக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஆண்டவரே, இவைகள் அவசியமானவைகள். இன்றைக்கு அவசியமானவைகள் என்று மற்றவர்களை பற்றி நாங்கள் சொல்லுகிறோம், அதுவும் சரிதான். ஆனால் அதை விட முக்கியமானது இது. நாங்கள் யாருக்கு பயப்பட வேண்டுமோ அவர்களுக்கு பயப்பட வேண்டும், யாரை கனம் பண்ண வேண்டுமோ அவளை கனம் பண்ண வேண்டும், யாரை மதிக்க வேண்டுமோ அவளை மதிக்க வேண்டும். ஆனால் தாத்தான், கோராபாக, அபிராம், அவனை சேர்ந்த 250 பிரபலமானவர்கள் யாரையுமே மதிக்கவில்லையே, யாரையுமே கனம் பண்ணவில்லையே, யாருக்குமே பயப்படவில்லையே. அவர்களுக்கு ஏற்பட்ட பயங்கரமான முடிவு, ஐயோ, அதை விளக்க வார்த்தைகள் உண்டோ? அப்படி இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் நடக்கக்கூடாது, நடக்காது என்று நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தாவே, அப்போஸ்தலர்கள் அதே சமயத்தில் மூப்பர்கள் என்று சொல்கிற ஒரு ஆரம்ப சபையில் அவர்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்தார்கள். சபையின் மக்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்தார்கள். அதனால 1ஆம் நூற்றாண்டில் சபை வல்லமையான எழுப்புதல் உள்ள சபையாய், ஒரு சபை தவிர வேற சபை இல்லாத நிலையில் இயங்கிற்று. ஆனால் சத்துருவானவன் அந்த சபைக்குள்ள பிரவேசித்து இன்றைக்கு எத்தனை குழப்படியான உபதேசங்கள், இன்றைக்கு விசுவாசிகள் கூட எத்தனை தவறான காரியங்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து கெட்ட சீரழிந்து போகிறார்கள். பயப்பட வேண்டியவர்களுக்கு பயப்படாமல், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணாமல், மதிக்க வேண்டியவர்களை மதிக்காமல். ஆண்டவரே, இன்றைக்கும் தேவனுடைய அப்போஸ்தலர்களை, மூப்பர்களை நீ நியமித்திருந்தால் அவர்களுடைய அங்கீகாரம், அவருடைய கட்டளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் நிருபங்கள் தான் இறுதியானது என்று நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும். அவருடைய ஆளுகைக்கு நாங்கள் எங்களை சமர்ப்பித்து, அவர்கள் அன்பினால் எதை செய்கிறார்கள், அதோடு கண்காணிப்பு செய்கிறார் என்ற உணர்வோடு நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை, கனத்தை, நன்றாக விசாரிக்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்தில் உபதேசத்திலும் பிரயாசப்படுவர்களை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரம் என்ன வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தாவே, போன காலத்தில் அடியான் கூட இந்த விஷயத்தில் தவறு செய்து என்னை மன்னிக்க வேண்டும்.
அன்றைக்கு அடியான் சரியான உபதேசத்தை படித்தவன் அல்ல. ஆனால் இப்பொழுது எங்கே இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவர் நியமித்திருந்தால், ஆண்டவர் சபையில மூப்பர்களை நியமித்திருந்தால் அவளுக்கு நான் பயப்படுவேன், அவளை கனம் பண்ணுவேன், அவளை மதிப்பேன். அதான் நான் செய்ய வேண்டிய முதல் காரியம், அதான் முக்கியமான காரியம், அதான் அவசியமான காரியம். இப்படி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் செயல்பட்டால் ஆண்டவரே இந்த வால்பாறையில எங்களை போன்ற சபைகளை ஆண்டவரை வல்லமையாக நீர் நடத்த உமக்கு ஒரு தடையும் இல்லை. ஆனால் எங்கள் சபையின் மக்கள் இதை உதாசீனம் பண்ணினார் ஆண்டவரே, அது சத்தியத்துக்கு பெரிய இழந்தலாய் மாறும். ஆண்டவரே கனவீனம் படுவீர், சத்தியம் விருத்தி அடையாதது எங்களுக்கு தெரியும். அதனால தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டவர்கள் இந்த விஷயத்தை ஒரு முறையோடு ஆழமாக சிந்தித்து செயல்பட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அனுகூலம் பண்ணியது. சபையை ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கூடும்போது பேசினாலும் அது விளங்காது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு சபையில் அதிகமான பேர் இருக்கிறதுனால இந்த செய்தியை நீர் கொடுத்தீர்கள் என்று அடியான் நினைக்கிறேன். அதனால் நாங்கள் இந்த விஷயத்தில் நேர்மையாக நடந்து கொள்ள, உண்மையாக நடந்து கொள்ள, செம்மையாக நடந்து கொள்ள ஆண்டவருடைய வசனத்தினால எங்களை சந்திப்பீராக, ஆசிரியப்பீராக. தந்த 3 வசனத்துக்காக ஸ்தோத்திரம். கேட்ட எங்களை ஆசிரியம் தொடர்ந்து எங்களை நடத்தும். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மனதுள்ளமே பிரசன்னத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.